ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினும் டாக்டர் ஹூக்கும் பழகிறது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினை இன்னும் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோவோட அம்மா ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் ஹீரோயின் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா, அந்த கிஃப்ட் தான் தென்படுது. என்னடா அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்காங்க. பார்த்தா அதில் ஒரு ஸ்டெதஸ்கோப்பும் ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டரை இவங்க படித்து பார்க்காங்க. ஹீரோயின் தான் எழுதியிருக்காங்க, நீங்கள் செஞ்ச எல்லா ஹெல்ப்புக்குமே உங்களுக்கு ரொம்பவே நன்றி. நான் என்னோட படிப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் செஞ்ச எல்லா ஹெல்ப்புக்குமே நான் நீங்கள் என்ன சொன்னாலுமே கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதை வாஸ்த உடனே கோவம் அப்படி தலைக்கு ஏறிடுது. சும்மாவே கைப்பிள்ளையே பிடிக்க முடியாது. இனிமேல் அவ்வளோதான். ஹீரோ ஏதோ ஒரு பேப்பரில் எழுதிட்டு இருக்கான். அதை ராமு பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்கான். அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லி விட்டுறான். ஹீரோயின் ஒரு பேஷண்ட்டை விசாரிச்சுட்டு இருக்காங்க, என்ன செய்யுது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட கொடுக்கலான்னு வர்றான். அப்போ பார்த்து டாக்டர் ஹூக்கு ஹீரோயின்ட்ட என்ன கேஸுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் இது அலர்ஜி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே நன்றி நீங்கள் எனக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை என்னால் நீங்கள் திரும்பியும் வேலையில் சேரல, வேறு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இது உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காரு. ஹீரோவும் பாவம் அதே தான் கொண்டு வந்திருப்போம். ஐயையோ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வந்துடுறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி டாக்டர் ஹூக்கு தான் பால் போட்டார்ல, இவனால் எப்படி சிக்ஸர் அடிக்க முடியும்? டாக்டர் ஹூக்கு போகிறவரில் ஹீரோ சும்மா நிற்கிறத பார்த்தோன்னா, என்னாச்சு நீ ஃப்ரீயாக இருக்கியோ அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேஸ் அப்போ பார்த்து வருது. ஏமா இவன் ஃப்ரீயாக இருக்கான், இவனை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அசால்ட்டாக கோர்த்து விட்டு போயிடுறாரு. ஹீரோ ஹீரோயின் காண்டி கொண்டு வந்ததை அப்படி குப்பைத்தொட்டியில் போட்டு ரொம்பவே கவலையோடு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் போகிற வழியில் 2 நர்ஸ் பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலை கட் பண்ணாங்கல்ல, நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட்டை அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. எதனாலப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு நர்ஸ் கேட்கும்போது, உனக்கு தெரியாதா நம்ம இருக்கிற இன்டர்னில் ரொம்பவே நம்ம ஹாஸ்பிட்டல் டீனோட தொடர்பில் இருக்காங்க, தெரியாதா உனக்கு? 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் போல், அதனால தான் பட்ஜெட்டும் திரும்பி கிடச்சிட்டு அந்த இன்டர்னுக்கு வேலை போகலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ஹீரோவால் தான் ஹீரோயினுக்கு வேலை திரும்பியும் கிடச்சிருக்குங்கிறது ஹீரோயினும் கேட்டுடுறாங்க. ரொம்பவே கோவத்தோட போகிறாங்க. உடனடியே ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி, நீ ஃப்ரீயாக இருந்தால் என்னை பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் பார்க்கான். என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்ட உடனே ஹீரோயின் சொல்கிறான், நீ எதனால உங்கள் அங்கிள்கிட்ட எனக்காண்டி வேலையை கேட்ட அப்படின்ன உடனே ஃப்ளாஷ்பேக்கை ஹீரோ நினச்சி பார்க்க, அவன் அங்கிள்கிட்ட ஹீரோ தான் கேட்டிருப்பான் ஹீரோயினுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எந்த வித தப்புமே பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே அவரோட அங்கிளும் சரி உனக்காண்டி நான் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வேலையை திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஹீரோட்ட கேட்டோன்னா, ஆமாம் அதனால என்ன அப்படின்ன உடனே, எனக்கு தேவையில்லை உங்கள் குடும்பத்தோட ஹெல்ப்பே அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நீ வாய்க்கு டாக்டர் ஹூக்குன்னு ஏன் பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஒரு வேளை அவரை பிடிச்சிருக்கோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். எனக்கு அவரை பிடிச்சிருந்தா உனக்கு என்ன அப்படின்ன உடனே, நான் கேட்பேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வந்துடுறான் ஹீரோவும். ஆமாம் நீனும் பிங்கியும் கூட தான் ரொம்பவே ஒன்றா இருக்கீங்க, அதுக்கு நான் ஏதாவது சொல்கிறேன்னா அப்படின்ன உடனே, நீனும் டாக்டர் ஹூக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் கிடையாதுன்னே அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் ஹீரோ விட மாட்டேங்கிறான். உனக்கும் டாக்டர் ஹூக்குக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்ன உடனே, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், இப்போ நீ இதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம் அப்படின்ன உடனே, ஆமாம் நம்ம 2 பேரும் கொஞ்சோண்டு மாதம் லவ் பண்ணி கல்யாணமும் முடிச்சிட்டோம், இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான். நீ உன்னை லவ் பண்ண அப்படின்னா என்னோட ஃபுல் லைஃப்பையும் உனக்காண்டி நான் கொடுத்துடணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே, ஹீரோ பாவம் என்ன செய்யன்னு தெரியாமல் என்னென்னா ஹீரோயின் போக பார்க்கும்போது ஹீரோ தடுக்கிறான். எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டில் போகிறாங்க. ஹீரோயின் எதையோ குப்பைத்தொட்டியில் போட வரும்போது ஹீரோக்குள்ளதை பார்த்துடுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக ராம் வந்துடுறான். இது ஹீரோலாம் எழுதிட்டு இருந்தா, இது எப்படி உங்கள் கையில் அப்படின்ன உடனே, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்பவே நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா, ஹீரோ ரொம்பவே இதுக்காண்டி மெனக்கிட்டு எழுதிட்டு இருந்தான், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் பிட்டப்பட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டிலேருந்து ஹீரோயினும் டாக்டர் ஹூக்கும் சேர்ந்து நிறைய சம்பவம் செஞ்சுட்டு இருந்தாங்களா, அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கான். ஒருவேளை ஹீரோயின் நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் ஒரு ஐடியா பண்ணுறா. திரும்பி ஹீரோயினை திரும்பி இவன் வலையில் சிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி ஹீரோயின் ஒரு பாண்டாக்குள்ளே பொம்மை கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதை வேனுக்குன்னே எடுத்து குரூப்பில் போட்டு விடுறான். எல்லாரும் கேட்காங்க, இது யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி. ஹீரோ ரிப்ளைவே பண்ணல. ஹீரோயின் எல்லாத்தையும் வாசித்து தான் இருக்காங்க. ஹீரோயின் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் ஜாப்பு. லூசியோட ஹஸ்பண்ட் இருக்காமல அவன் தான். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக பாருங்கள், எல்லாருமே டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க.
வந்துட்டு லூசிட்டின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்டை வந்து அமைதியாக வந்து இருக்க சொல்லு, எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை, உன்னால தான் வந்து தாங்க முடியாமல் இருக்குது, இதனால தான் வந்து உன்னைய விட்டு ஹீரோ வந்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லி வார்த்தையை வேற விட்டுடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நாள் ஒரு புது பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்கள வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆலிஸ் வந்து என்ன கேஸ் அப்படின்னா, இந்த மாதிரி இவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், இவர் வந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டு அப்படின்ன உடனே சரி எங்கெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கருக்கு வந்து மூஞ்சிலையும் காலையும் தான் அடிபட்டிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து யாராவது வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டுடுங்க அப்படின்ன உடனே ஹீரோயினும் பிங்கியும் 2 பேருமே சேர்ந்து போய் எடுக்க போகிறாங்க. பிங்கி வந்து முந்தி போய் எடுத்துடுறாங்க, ஹீரோயின் உடனே விட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ராமும் உட்காந்து சும்மா வந்து எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிங்கி வந்துடுறா. ஹீரோவை பார்த்து கேட்க என்னாச்சு நீ சாப்பிட்டியா அப்படின்னு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராம் சொல்கிறான், நாங்கள் வந்து சாட போகிறோம் நீ வாயேன் அப்படின்னு சொல்லி ராம் கூப்பிட்ட உடனே ராம ஒரு பொருட்டாவே மதிக்காமல் ஹீரோட்டையும் பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு நான் வந்து வெளியில் போய் சாட போகிறேன் நீ வாயேன் அப்படின்னவொடனே இல்லை நான் வந்து ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிங்கிக்கு வந்து ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா மாரியே பேசிகிட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோட்ட கொடுக்கா உங்கள் அம்மா அப்படின்ட்டு. அப்புறம் தான் நமக்கு தெரியுது ஹீரோவோட அம்மா தான் பிங்கிட்ட வந்து அம்மா மாரி பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிங்கி கூட சேர்ந்து சாப்பிட கொள்ளு அப்படின்ன உடனே ஹீரோ சொல்கிறாங்க, முதல்ல நீ வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். இதெல்லாம் ராமால பார்க்க முடியலப்பா, அவன் கோவத்தில் எஞ்சி போயிடுறான். இந்த சைடு ஹீரோவோட அப்பாவை வந்து அம்மா பார்க்க போயிருக்காங்க. உடனே வந்து அப்பா கேட்க, ராமா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உடனே நம்ம பையன்ட்ட அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பொண்ணுட்ட பேசின மாரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதுவா அது நம்ம மருமகா அப்படின்னா, யாரு நம்ம பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனடியாக நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுதின லெட்டரை மூஞ்சி மேலேயே தூக்கி வீசுறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டதுக்கு இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நம்ம பையன் வேண்டான்னு சொன்ன பொண்ணை நீங்கள் வந்து டாக்டராகவே ஆக்கியிருக்கீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, அவளுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனா போனேன் அப்படின்னு சொல்லி நல்லா கத்த ஆரம்பிச்சிருது. என்னால் டாக்டர் ஆக முடியல, அதனால் என்னால் ஒரு டாக்டரை வந்து உருவாக்க முடியும்னு நினச்சேன், அதனால தான் உருவாக்கினேன் அப்படின்ன உடனே உங்கள் கீழே 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட யாரையாவது நீங்கள் வந்து டாக்டர் ஆக்க வேண்டியது, எதனால இவ்வளோ தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து ஏறிடுதுப்பா. உடனடியே வழக்கம் போல் அப்பா வந்து கோச்சிட்டு போவோன உடனே சரி சரி போவாதீங்க, நான் இனிமேல் இதை பற்றி பேச மாட்டேன், உங்களை மன்னிக்க ரெடி ஆகிட்டு நம்ம 2 பேரும் வந்து லஞ்சுக்கு போவோமா அப்படின்ன உடனே எங்கே போகணும் அப்படின்ன உடனே நம்ம மினிஸ்டர் கூட லஞ்சுக்கு போவோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த அம்மா. மினிஸ்டர் கூடயா ஏன் அப்படின்னு ஒன்று தெரியாத அவங்களுக்கு, அவர் தான் நம்ம சம்மந்தி ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாவம். இந்த சைடு ஹீரோ வந்து ரிசல்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை பிரெயின்லாம் பாதிப்படையில் நல்லா தான் இருக்குது அப்படின்ன உடனே சரி பேஷண்டோட ரிலேஷன்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக பிங்கி வந்துடுறா. உனக்கு வந்து சாப்பாடு வாங்க கூட டைம் இல்லாமல் இருந்துச்சுல, அதனால நானே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், நீ நல்லா சாப்பிடுனே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஹீரோயின் பாட்டில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பிங்கிட்ட சொல்லிடுறேன், இல்லை நான் வந்து வேலை விஷயமா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே போயிட்டு இருக்கான். நான் வந்து கேஸை பற்றி தான் கேட்க வந்தேன் அப்படின்னு, நான் தான் சொல்லிட்டேனே அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு, நான் வந்து இந்த கேஸை பற்றி இல்லை, நீ வந்து இப்போ ஜெலஸ் ஆனல அந்த கேஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் நான்லாம் ஒன்று ஜெலஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்பாவும் அம்மாவும் சாப்பிட வந்திருக்காங்களா. அப்போ வந்து அப்பா சூப்பராக வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு, என்னெல்லாம் வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு பிடிக்குமோ அதையே. ஒன்று இன்னும் நீங்கள் மறக்கலையா அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்டேன். உடனே நான் வந்து இதெல்லாம் எனக்காண்டி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி திரும்பி நோஸ் கட் பண்ணி விடுறதுலே இருப்பாருப்பா இவர். உடனே வந்து பிங்கியை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிங்கி ரொம்பவே அழகாக இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா, 2 பேரும் டேட் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். உண்மையிலேயே அப்படின்னா ஆமாம் நம்ம பேரண்ட்ஸே வந்து ஓகே சொல்லிட்டோம், பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோ வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது, நம்ம வந்து பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு டாக்டர் ஹூக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டாக்டர் ஆலிஸும் வந்துடுறாங்க. என்னாச்சு நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஹூக் கேட்கும்போது இல்லை இன்னைக்கு ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு, எங்கே சாப்பிடலாம் டைம் இருக்குது, நம்ம தானே இந்த ஜாபை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டாக்டர் ஜாப் சும்மா கிடையாது, சும்மாவே எப்போதுமே பிஸியாக தான் இருக்காங்க அவங்கெல்லாம். உடனே வந்து ஆலிஸே சொல்கிறாங்க, கண்டிப்பாக பேஷண்ட்டோட ஹெல்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து பேஷண்ட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆலிஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக வந்து ஆலிஸ்க்கு ஃபோன் வந்துடுது. ஆலிஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆலிஸ்க்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களோட நேம் வந்து மீன்ஸ். அவள் கண்டிப்பாக அவளோட அப்பாவை வாழ்நாளில் ஒரு நாளாவது பார்த்து தான் ஆகணும், நீ ஏன் வந்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் போல இருக்குது. அதுக்கு அவன் வந்து என்னெல்லாம் வந்து பார்க்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிடறான். இது எல்லாத்தையும் பின்னாடி உட்காந்து டாக்டர் ஹூக்கும் கேட்டுடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ரொம்பவே வந்து
ஓடிட்டா இருக்கேன், நான் வந்து போய் சாட போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ தான் ஹீரோயினுக்காண்டி வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லி ஹீரோயின் வாசித்து பார்க்கும்போது பாண்டா மிஸ்ஸஸ் கோலா அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது பாண்டானா ஹீரோ, கோலானா ஹீரோயினா. ஹீரோ வந்து இப்போ வந்து ஹீரோயினை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கானா, அதனால தான். அதுக்கப்புறம் கீழே வந்து ஹீரோயின் பார்க்கும்போது நீ இப்போ சிரிச்சிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் உண்மையிலே சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ பார்த்து சபி பையனும் கேர்லி ஹேர் போட்ட பொண்ணும் வந்துடுறாங்க. என்னாச்சு, நீ வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். என்னாச்சு, நீ வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே, இல்லை நான் வீட்டுக்கு போகலான் இருந்தேன், சரி நம்ம 2 பேரும் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோமா அப்படின்ன உடனே, இல்லை நான் வந்து வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போனோடனே ஹீரோ விட்டுருவானா என்ன? முன்னாடிலாம் எப்போதும் அங்கே தானே போவோம், வாயம் போவோம் அப்படின்ன உடனே, இல்லை அதெல்லாம் முன்னாடி, இது இப்போ அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் நம்ம திரும்பி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓப்பனாகவே கேட்டுடுறான். ஹீரோயின் அதுக்கு சொல்கிறாங்க, உடஞ்ச கண்ணாடியே ஒட்ட வைக்கவே முடியாதுப்பா. உடனே ஹீரோ சொல்கிறான், அந்த டைம் வந்து நான் சீரியஸ் இல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் இப்போ வந்து நான் சீரியஸாகவே தான் கேட்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து நேரம் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நான் விட்றேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துகிறேன். ஆனால் ஹீரோயின் இல்லை வேண்டாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ விட்ற மாரி இல்லை, ஹீரோயினை வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் அமைதி தான் வராங்க. ஆனால் ஹீரோ வேனுக்குனே வந்து ஹீரோயினை வந்து கையை வச்சு தொட்டு கூப்பிட்றான். உடனே வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, என்னையை வந்து நீ தொடக்கூடாது, இது வந்து ஹராஸ்மெண்ட் ஆயிரும் அப்படின்ன உடனே, ஏம்மா நான் என்னோட சின்ன ஃபிங்கர் தினமா பட்டுச்சு அப்படின்னு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னா, நான் இப்போ வேற எங்கேயால கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் வந்து நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சு நல்லா ஃப்ரீயாக வந்து பேசினா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் வந்து தப்பு, நீ செய்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. டாக்டர் ஹூக்கு வந்து அப்போ பார்த்து ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோ வந்து எடுக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஹீரோயின் எடுத்துடுறாங்க. டாக்டர் ஹூக் தான் சொல்கிறாரு, நீ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஷண்ட்டை தானே பார்த்துட்டு இருந்த, ஆமாம் என்னாச்சு, நல்லா தானே இருந்தார் அப்படின்னு. இல்லை அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஷாக்காயிராங்க. தான் வாரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து நாளைக்கு காலைல வந்தால் போதுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இல்லை நான் வாரேன்னு சொல்லிடுறாங்க. அந்த பேஷண்ட்டோட ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து டாக்டர் பூம் இருக்கார்ல, அவர் வந்து ஆலிஸ்ட்டை காமிச்சிட்ருக்காங்க. ஆமாம் அப்போ நான் வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இல்லை அவர் தான் வேண்டான்ட்டல, நீ ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஒரு பைக்கார சடனாக முன்னாடி வந்தனால ஹீரோ பிரேக் போட்டப்போ வந்து ஹீரோயின் கை வந்து வசமாக இடிச்சிட்டு, ஹீரோ தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சாரி தெரியாமல் ஆயிட்டு அப்படின்னு சொன்ன ஹீரோயின், பரவாயில்ல நீ வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் கூப்பிட்டு போயிரு, நான் வந்து பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா உடனே ஹீரோ சொல்கிறான், உனக்கு இந்த மாதிரி ஆனால் கூட பரவாயில்ல, மற்றவங்கள பற்றி தான் நீ கவலைப்படுவியா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கப்புறம் ஹீரோவே பார்த்துட்டு ஒரு பனியன் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கையை அழகாக வந்து தொங்க போட்டுடுறான். ஹீரோயினும் வந்து வித்தியாசமாக தான் பார்க்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. கரெக்டாக டாக்டர் ஹூக் வாசல்லே நிற்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அவன் தெரியாமல் இடிச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ போய் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னா, என்னது நானா, ஆமாம் நீ தான், வேற யாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் தான் தெரியாமல் காரில் இடிச்சிட்டு அப்படின்ன உடனே டாக்டர் ஹூக்கு வந்து செக் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஹீரோ ஓடி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ் பேக்கை எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து நர்ஸ் மாதிரிலாம் வந்து சேர்ந்து கெட்டெலாம் போட்டு விட்டுறாங்க. உடனே ஹீரோ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் ஹூக் வேறு வந்துடுறாரு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னா, நான் வந்து எக்ஸ்ரேலாம் பார்த்துட்டேன், உனக்கு வந்து போன்லலாம் வந்து ஃப்ராக்சர்லாம் கிடையாது, லைட்டாக வந்து இந்த தசை மட்டும்தான் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே ஹீரோ சொல்லிடுறேன், உங்களுக்கு நிறைய பேஷண்ட்லாம் இருப்பாங்களா, அவங்கள போய் பாருங்கள், நான் வந்து ஹீரோயினை பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே, நீ ஹீரோயினை நல்லா பார்த்துருந்தா இவன் இங்கே வந்து அட்மிட் ஆக போகிறா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பாவம் ஒன்றும் இல்லாமல் பேச முடியாமல் இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக் சொல்லிடுறாரு, ஹீரோயினை நர்ஸ்லாம் பார்த்துக்குருவாங்க, நீ வந்து வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னா, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நான் இங்கேயே இருந்துக்குருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அவனே. அதுக்கப்புறம் ஹீரோயின், நீ வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். வேலைக்குனே ஒரு சேர் எடுத்து போட்டுட்டு உட்காந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருந்தோன்னா ஹீரோயின் அந்த சைடாக திரும்பிக்கிறாங்க பாவம். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது டாக்டர் ஹூக் வந்து எப்படி நடந்துச்சு ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அது வந்து தெரியாமல் நடந்துட்டு அப்படின்னா, என்னதுன்னு எனக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்ன உடனே, நான் வந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்காரன் தெரியாமல் முன்னாடி வந்துட்டான், நான் வந்து பிரேக் போட்டப்போ ஹீரோயினுக்கு தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்ன உடனே, ஆமாம் நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா வீட்டுக்கு போனீங்க, உன் வீடு இங்கே இருக்குது அவள் வீடு அங்கே இருக்குது எப்படி அப்படின்ன உடனே, நீ வேனுக்குன்னே ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினச்சியோ அப்படின்ன உடனே, ஆமாம் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்டுடுறான் ஓப்பனாகவே. உடனே டாக்டருக்கும், ஆமாம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, யார் உங்களுக்கு வந்து பன் சாக்ஸ் ஒன் என்னை தானே பிடிக்கும் அப்படின்னு, இல்லை எனக்கு பன் சேத்தன் ஹீரோயினை தான் பிடிக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. ஹீரோ பாவம் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.